Good evening to you all and Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்றைய நாள் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூரியகாந்தி பூவினுடைய சீத்தி துணி அலங்காரம் தான் இன்றைய நாள் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ட்ராயிங் கிளாஸ்லேயும் அதுவும் சீத்தி துணி அலங்காரம் என்ன போக்கில் ஒரு தியரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால் ட்ராயிங்கில் அவங்க பார்க்க போகிறது ஃபைனலில் பார்க்க போகிறது இரண்டு பக்கமும் சமனாக வருதுதா, அதாவது ஒரு சீலை ஒன்று வெட்டுப்பட்ட மாதிரி நீங்கள் கீறினாலும் இரண்டையும் ஜாயின் பண்ண போகும், உங்களுடைய ஷீட் ரெண்டையும் ஜாயின் பண்ண போகும், இது கனெக்ட் ஆகணும். அதே போல் இங்காலனுடைய பக்கம் இது ரெண்டும் கனெக்ட் ஆக போகல கூட உங்களோட ட்ராயிங் எல்லாமே சமமாக வரக்கூடிய ரீதியில் இருக்கணும். இது உங்களுடைய ஆக்கத்திறனுடைய ஒரு அமைப்பாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பூவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பூவை இவ்வளோத்தோடையும் நீங்கள் கீறுறீங்க, சரியா? இந்த பூடை இவ்வளோத்தோட நீங்கள் கீறீங்கன்னா இங்கே இருக்கிற சைட் பாதி என்ன செய்யுது, உங்களுடைய எந்த பாதியில் வருது, இவ்வளோத்தோடையும் என்ன செய்யுது, கட் ஆகுது. அப்போ கட் ஆகினா என்ன செய்யணும், இங்கால இருக்கிற பாதி அங்கால மடித்தா இங்கால சைட்டுக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய ரீதியில் இருக்கும். இதுதான் இது என்னது சீத்தி துணி அலங்காரத்தினுடைய சின்ன பேசிக் தியரியாக இருக்கும். அதே போல் உங்களோட சித்திரத்தை அச்சு பதிக்கிற முறையும் 3 வகைப்படும், சரியா? எப்படி என்று சொன்னால் நீங்கள் இப்படி நேர்த்தியாக இங்கால ஒன்று பதிகிறீங்கன்னு சொன்னால் அதே இடம் விட்டு இங்கால சைட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பதியலாம். இப்படி ஒவ்வொரு லைனாக நீங்கள் என்ன செய்யலாம், பதிஞ்சு கொண்டு போகலாம். அடுத்த லைன் எப்படின்னு சொன்னால் இவிடத்த ஒரு பூ ஒன்று வைக்கிறீங்க, இவிடத்த ஒரு பூ ஒன்று வைக்கிறீங்க, அதே நேரத்துக்கு இங்கால ஒரு பூ வைக்கிறீங்க. அப்போ இவிடத்த ஒரு பூ ஒன்று இருக்குது, இங்கால ஒரு பூ ஒன்று இருக்குது, 2 பூவுக்கும் நடுவில் கீழே ஒரு பூ, சரியா? இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், கீறலாம். 2 பூவுக்கு நடுவில் கீழே ஒரு பூ ஒன்று வச்சுட்டு போகலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, இங்கால இப்படியே வாருது, சரியா? இவிடத்த ஒன்று பதிகிறீங்கன்னா அடுத்தது இப்படி ஒன்று பதிரு, இப்படி ஒன்று பதிகிறேன்னு சொல்லி கீழுக்கு போகிறது, சரியா? இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெத்தட் இருக்குது. இதுதான் அமைப்பாக இருக்கும், நீங்கள் கீறத்துக்கூடிய அமைப்பாக இருக்கும், சரியா? அதே நேரத்துக்கு நீங்கள் பெயிண்டிங் பண்ண போகல, இப்போ அட்வான்ஸ் லெவலில் பெயிண்ட் பண்ணுறார்கள் ஓவர் ஸ்பேஸ் விட்டு அடிக்க போடா, இடம் விட போடா என்னன்னா கொஞ்சம் நெருக்கின மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் நீங்கள் விட்டால் கூட அதை கவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிசைனை போட்டு நீங்கள் கவர் பண்ணக்கூடிய ரீதியில் இருக்கணும்.